2025ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம்? இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய AMA என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். சில சொத்து வகைகள் விலை ஏறும்போது படிப்படியாக மெதுவாக ஏறும். ஸோ ஒரு 10 மாடி கட்டடத்தை படியேறி போகணும்னா எவ்வளோ டைம் ஆகும்? அந்த மாதிரி தான் அந்த சொத்தின் விலையும் மெதுவாக ஏறிக்கிட்டே போகும். ஆனால் 10வது மாடியை எட்டும்போது திடீர்னு வேற ஒரு சேஞ்ச் நடக்குதுங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த சொத்து வகை ரொம்ப ரிஸ்கியாக மாறிடுது. படியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமாக ஏறுறாங்க. ஏறி எல்லாருக்கும் 10வது மாடிக்கு போகணும். 10வது மாடிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே போகணும். 10வது மாடியில் ஃபுல்லாக கூட்டம் நிற்கும் போது கீழேருந்து எல்லாம் படியில் ஏறி ஓடிக்கிட்டு இருக்காங்க 10வது மாடியை நோக்கி. இப்படி இறங்கி வரத்துக்கு ஒரே ஒரு லிஃப்ட் தான் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. கீழேருந்து ஃபுல்லாக ஆட்கள் ஏறிக்கிட்டே இருக்காங்க. இறங்கி வரத்துக்கு ஒரே ஒரு லிஃப்ட் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஏறத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, இறங்கிறதுக்கு சில நிமிஷம் தான் ஆகும். ஆனால் எல்லாராலையும் இறங்க முடியாது. நான் சொன்ன உதாரணம் தான் சமீப மாதங்களில் நடந்த சில்வர் ரேலிக்கும் நேற்று அமெரிக்க சந்தையில் நடந்த 35% விலை வீழ்ச்சிக்கும் பொருந்தும். ஒரே நாளில் ஒரு சொத்து வகை 35% விழுதுனாக்கா அப்போது அந்த ஏற்றத்தின் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எப்படி அந்த ஏற்றத்தை பார்க்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஈவிக்கு சில்வர் வேணும், செமிகண்டக்டருக்கு வேணும், சோலாருக்கு வேணும், இன்னும் நிறைய இடங்களில் சில்வர் யூசேஜ் இருக்குது சார், பிட்காயினில் கூட மெட்டல் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களே சார். இப்படியெல்லாம் அவங்க படித்ததையெல்லாம் சமீபத்தில் படித்ததையெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஃபேக்ட்ஸ் ஏதாவது பொதுவெளியில் இல்லாமல் இருந்ததா? இதெல்லாம் போன 2 மாதத்தில் வந்த விஷயங்களா? இல்லை. அப்போ என்ன நடந்தது? கடந்த ஓரிரு மாதங்களாக 2 வருஷம் முன்னாடி இருந்த இந்த ஃபேக்ட்ஸ், சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், நிறைய நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸில் தேவைப்படுது, உற்பத்தி கூடலை, இந்த எல்லா ஃபேக்ட்ஸும் கடந்த 2 மாதங்களாக வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் என்ற ஒரு இடத்துல தீப்பிடித்து எரிந்தது. அப்போ தான் அது எல்லாரும் ரீச் பண்ணுது. எல்லாரையும் அது ரீச் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க புதுசாக இந்த விஷயத்தை தகவலை கண்டுபிடிச்சி தான் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆக்சுவலாக அது. ஆனால் நமக்கு என்ன தோணுது? நமக்கு இப்போ தானே தெரிஞ்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, எப்படியாவது சில்வரை வாங்கணும். சில பேர் ETF வாங்கினாங்க, லேட்டாக வாங்கினாங்க. வேணும்னா ஒரு நாள் போய் கொடுத்தாக்கா மறுநாள் அவங்களுக்கு அந்த பணம் வந்துடும். என்ன பணம் அவங்களுக்கு கிடைக்குன்றது ஓரளவு டிரான்ஸ்பரண்டாக தெரியும் ETF-ல. இருந்தாலும் இந்த வீழ்ச்சி அவங்க வாங்கின விலையை இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகுது, சோதிச்சு ரொம்பவே அவங்கள போட்டு பார்க்க போகுது. பையிங் ப்ரைஸ் கரெக்டாக இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க. பட் எனக்கு ஃபிசிக்கல் சில்வர் வேணும்னு கடையில் அங்கே இங்கே போய் வாங்கினாங்க பாருங்கள், அவங்க நிலைமை தான் ரொம்ப மோசம். என்ன ரீசன்னா, வாங்கும்போது ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க, ஜுவல்லரி ட்ரேடில் கோல்டை விட சில்வர் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். உங்களை எத்தனை பேருக்கு இது தெரியும்? வெள்ளி வியாபாரம் பண்ணாக்கா ஒரு ஜுவல்லருக்கு கோல்டில் கிடைக்கிறத விட அதிக மார்ஜின் கிடைக்கும். ஏன்னா அவங்க மேல் விலை வச்சு விற்க முடியும் ஈஸியாக. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஜுவல்லர்ஸ் கோல்டு வாங்கினாக்கா, அதுவும் பெரிய ஜுவல்லர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா,
அவங்க கிட்ட மொத்தம் 100 கிலோ கோல்டு இருந்தால் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ஹெட்ஜ் பண்ணிடுறாங்க. 10% தான் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு உட்படுத்தப்படும். ஸோ 90% விலை இறங்கினாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பாட்டுக்கு ஆபரணத்தை விற்று அந்த ஆபரண விலையில் கிடைக்க வேண்டிய உற்பத்தி சார்ந்த லாபத்தை பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. பட் சில்வர் அப்படி இல்லை. சில்வரை ஹெட்ஜ் பண்ண ஜுவல்லர்ஸ் ரொம்ப கம்மி. 25% ஹெட்ஜ் பண்ணாலே அதிகம். அப்போ விலை ஏறும்போது ஜுவல்லர் கையில் இருக்கிற சில்லருக்கு அதிக லாபம் பார்க்குறாங்க. அப்போ ஜுவல்லர் என்ன பண்ணுவாங்க, சில்வரில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்ஜினும் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். விலை மூவ் பண்ணும்போது ப்ரைஸில் ஒரு ப்ராஃபிட் வருது, மார்ஜினும் நல்லா இருக்குது. ஸோ கடந்த சில மாதங்களில் இந்த ஃபிசிக்கல் வாங்கினவங்க அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ திரும்பி நேத்திக்கு நிறைய பேர் நகை கடைகளுக்கு போனதாக தகவல்கள் வருது. போயிட்டு திருப்பி விற்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது டிஜிட்டலாக, அதாவது டிஜிட்டல் சில்வருக்கு இருக்கக்கூடிய விலையை விட கம்மியான விலை தான் கடைக்காரங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்றதான் நேற்று நடந்த விஷயம். ஸோ வாங்கும்போது ஹையர் ப்ரைஸ், விற்கும்போது லோவர் ப்ரைஸ், இதுதான் நடந்திருக்கு. இதில் அடுத்தது பியூரிட்டி, இன்னொரு கடையில் போய் விற்றா என்ன ஆகும், இந்த விவாதத்துக்குள்ளே நான் போகவே இல்லை. ஸோ ஒரு பொருளை முதலீடாக நினைத்து வாங்கியவர்கள் இன்னைக்கு அந்த முதலீட்டின் தரத்தை கேள்வி கேட்கும் இடத்தில் இருக்கிறார்கள். வேற டிஜிட்டல் சில்வரில் அந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, சைனாவில் கூட ஃபிசிக்கல் மார்க்கெட் ஹையர் ப்ரைஸ் இருந்தது டிஜிட்டலை விட. இந்தியாவில் அது இருந்தது. அதுவே ஒரு வார்னிங் சிக்னலாக இருந்திருக்கணும்ல. ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ப்ரைஸ் மேலே இருக்கு, அப்புறம் நம்ம அது வாங்கக்கூடாதுன்னு தோணிருக்கணும்ல. அது யாருக்கும் தோணலை, கண்ணை மூடிக்கிட்டு போய் வாங்கினாங்க. இப்போ விற்க போகும்போது இருக்க வேண்டிய விலையை விட குறைவாக இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சொத்து வகையை எப்போ வாங்கணும் அப்படின்ற அந்த புரிதல் தவறு, எப்படி வாங்கணும் அப்படின்ற வழிமுறை தவறு, நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியும்னு நினச்சிக்கிட்டது தவறு, எல்லாருமே ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உணராமல் நம்மளும் அதில் போய் கலந்ததும் தவறு. இப்படி பல தவறுகளை நம்ம கடந்த ஓரிரு மாதங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். 2 வருஷம் முன்னாடி இதே சில்வரை $16 விலை இருக்கும்போது வாங்கணும்னு அடித்து சொன்னேன். இன்ஃபேக்ட் எங்கள் பிஎம்எஸில் ஒரு ப்ராடக்டில் நாங்கள் நல்ல அலோகேஷனோட சில்வரை வாங்கியிருக்கோம், லோ ப்ரைஸஸில். விலை சரியாக இருக்கும்போது ஒரு சொத்து வகையை வாங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த சொத்து வகைக்கு உண்டான யூட்டிலைசேஷன், உதாரணத்துக்கு சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கடந்த 2 மாதத்தில் வரல, வருஷ கணக்காக இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உற்பத்தி அதிகரிக்கலை அப்படிங்கிறது பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அதை அந்த வேர்ல்டு சில்வர் கவுன்சில் ரிப்போர்ட்டில் படித்தேன், ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்தேன், அதுக்கு முந்தின வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்தேன். அதை பார்த்து தான் நான் சில்வர் வாங்கணுன்ற முடிவுக்கே வந்தேன். ஸோ எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இன்னைக்கு பப்ளிக் டொமைன் தான். ஸோ பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல்களில் எந்த தகவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை எப்படி நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு எப்படி அந்த தகவலை நம்முடைய முதலீட்டு முடிவுக்குள் கொண்டு வர வேண்டும்ன்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நம்ம ஏன் சீக்கிரம் விற்றுட்டோம் அப்படின்னு. நம்ம சீக்கிரம் விற்கலை, சேஃப்டிக்காக விற்றோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ சில்வர் மாதிரி ஒரு கமாடிட்டியை வாங்கும்போது சேஃபாக எப்போ இருக்கோ அந்த வேல்யூவேஷனில் வாங்கணும். விற்கும் போதும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக எப்போ இருக்கும்போதோ அப்போ தான் விற்கணும். ஸோ பையிங்கும் சேஃபாக இருக்கணும், செல்லிங்கும் சேஃபாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா வாழ்க்கையில் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உட்காந்துருங்க. அது ஆப்பை விட மோசமானது. ஸோ லாஸ் ஒருத்தன் லைஃப்பில் வராமல் இருக்கணும்னா பையிங்லேயும் சேஃப்டி தேவை, செல்லிங்லேயும் சேஃப்டி தேவை. ரெண்டுத்துலேயும் சேஃபாக இருந்தால் தான் நம்ம என்னைக்கும் நிம்மதியாக தூங்க முடியும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஸ்லீப் வெல் அப்படிங்கிற அந்த ஒரு பிலிப் ஃபிஷர்னுடைய முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை எல்லா நேரத்திலையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி நினைவில் கொள்பவர்கள் தான் எல்லா சொத்து வகையிலும் ஜெயிப்பீர்கள், தொடர்ந்து ஜெயிப்பீர்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். வெற்றி என்பதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கொள்வீர்கள். அந்த ஹேபிட்டை உருவாக்க இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.